அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம்ப்பா, நல்லா இருக்கேன். அக்கா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் உங்க கடையில வந்து கம்பல்சரி வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஓகே, ரொம்ப சூப்பர். அதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம். சரிப்பா. இப்போ நம்ம கடை வந்து ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆகுதுங்கக்கா? 1 மந்த் ஆகுதுப்பா. அக்கா, அப்புறம் கடை பேருங்கக்கா? நியூட்ரி ஐஸுங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து ப்ராடக்ட் எல்லாமே நேச்சுரலாக இருக்கிறதுனால நேமே வந்து நியூட்ரி ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கோம். கடையில் என்ன பிராண்ட் எல்லாம் வச்சிருக்கீங்கக்கா? நியூட்ரி ஐஸ் மட்டும்தான் இருக்குங்க. நம்ம வந்து சக்தியில் நம்மளுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு பிரான்ச் மட்டும்தான் சக்தி இல்லைங்க. ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மட்டும்தான் வச்சுருக்கோம். இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சக்தியில் வேற எங்கேயுமே கிடையாதுங்க. நம்ம ஒரே ஒரு ஷாப் மட்டும் நம்ம கடை தான். அக்கா, உங்க கடையில எவ்வளோ வெரைட்டிஸ், என்னென்ன ப்ரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கக்கா? 50+ வெரைட்டிஸ் இருக்குங்க. இல்லை 10 ருபீஸ், 20 ருபீஸ், 30 ருபீஸ், 40 ருபீஸ் 4 வெரைட்டியில் இருக்கு. 10 ருபீஸில் பார்த்தீங்கன்னா கிரேப்பு, பைனாப்பிள், பேஷன் ஃப்ரூட்டு, லிச்சி, பீட்ரூட் சில்லி, சால்ட்டு, கோவா, கிரீன் ஆப்பிள் இதெல்லாம் 10 ருபீஸில் இருக்கும். 20 ருபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஃபாரஸ்ட்டு, சாஜா, பிக் பபிள், ரெட் வெல்வெட்டு, காட்டன் கேண்டி, பூஸ்ட்டு, பிக்கு, சிக்கு, டெண்டர் கோகனட், பட்டர்ஸ்காட்சு, ஓரியோ, அவில் மில்க்கு, ஜாக் ஃப்ரூட்டு, ப்ளூபெர்ரி, மேங்கோ பட்டர், அவகேடோ, பிளாக் கரண்ட், டார்க் ஃபேண்டசி இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் 10 வெரைட்டிஸ் இருக்குங்க. 30 ருபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா கேலக்ஸி, ஜெம்ஸு, ஸ்னிக்கர்ஸு, டேரி மில்க்கு, கிட்கேட்டு, ட்ரை ஃப்ரூட்டு, குல்ஃபி ஐட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாபா குல்ஃபி, நியூட்ரிஸ் குல்ஃபி, பாதாம் குல்ஃபி, பிஸ்தா குல்ஃபி, ஐஸ் ஃபலூடா இதெல்லாம் வந்து 30 ருபீஸில் வரும். 40 ருபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா குனாஃபா இருக்குங்க, லோட்டஸ் இருக்குது, ஃபெராரோ ரோச்சர் இருக்குது, ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பில்ஸ் அப்படின்ட்டு இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து 50+ வெரைட்டிஸ் இருக்குங்க நம்மகிட்ட. தம்பி என்ன ஐஸ் வேணும்? எனக்கு ரெட் வெல்வெட் வேணுமா? எங்க ரெட் வெல்வெட் நீ என்ன ஐஸ் சாப்பிட்ருக்கீங்க வந்து? நான் நிறைய ஜாக் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கேன், மாவு கல்வி சாப்பிட்ருக்கேன், ரெட் வெல்வெட் சாப்பிட்ருக்கேன், பபிள் கம் சாப்பிட்ருக்கேன், ஓரியோ, ஓகே, இந்த மாதிரி க்ரீன் ஆப்பிள் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்ருக்கேன். உனக்கு எது ரொம்ப பிடிச்சது? எனக்கு பிடிச்சது ரெட் வெல்வெட் பிடிக்கும். எனக்கு எல்லாமே பிடிக்கும், எல்லாமே சாப்பிடுவேன். எல்லாமே பிடிக்கும். எவ்வளோ சாப்பிட்ருப்பேன் மொத்தமாக? எவ்வளோ வெரைட்டிஸ் சாப்பிட்ருப்பேன்? நிறைய வெரைட்டிஸ், 20 வெரைட்டிஸ் சாப்பிட்ருப்பேன். எங்கள் கடையில் 50 வெரைட்டி இருக்குது, 20 வெரைட்டி சாப்பிட்டேன். பரவாயில்ல, 1 மந்த் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த்தான் நீ 20 வெரைட்டி சாப்பிட்ருக்கேன். அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கா? எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே ஓகே. நேம் என்ன? என் பேர் முகமது அக்ஷய். ஓகே ஓகே. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 7th போகிறேன். இப்போ நியூட்ரியல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி குவாலிட்டி இருக்கு, என்ன மாதிரி மேனுஃபேக்சரிங்ல இருக்கு? பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அமோனியா கலக்கிறது கிடையாதுங்க. எல்லாமே நம்ம நேச்சுரலாக தான் செய்யுது. ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃப்ரூட்ஸு, நட்ஸு, மில்க்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சு தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். பேரே பார்த்தீங்கன்னா ஃபிக்கு, அவகேடோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நேமாக தான் மோஸ்ட்லி இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிடலாம். எந்த சைடு எஃபெக்டும் இருக்கிறது இல்லை. யாருக்கும் எந்த சாப்பிட்டு நிறைய பேர் போகிறாங்க, ஆனால் எதுவுமே வந்து இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அதனால எல்லாருமே தைரியமா விரும்பி சாப்பிடலாம். அக்கா, இப்போ ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்க்கா? நான் ஃபோன் நம்பர் தரேங்க, 9486644774. இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூப்பிட்டீங்கன்னாவே நாங்கள் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் கொடுத்துறேங்க. ரெண்டாவது அது வந்து முன்னாடியே வந்து நீங்கள் வந்து அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. எவ்வளோ குவான்டிட்டி வேணும் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த மாதிரி ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு வந்து புக் பண்ணிடுவோம். புக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அந்த டேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி நாங்கள் கொடுத்து அனுப்பிடுவோம். இப்போ ஆர்டர்ஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவீங்க? 1 வீக் பிஃபோர் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும் அப்படிங்கிறது சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவோங்க. எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்னு கேட்குறீங்களோ அது ஒரு 500 பீஸ் வேணாலும் சரி, 1000 பீஸ் வேணும் அப்படின்னாலும் சொல்லி எந்த ஐட்டம்ஸில் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 10 டேஸ் பிஃபோர் நீங்கள் கால் பண்ணிடுங்க. பர்த்டே பார்ட்டி கொடுத்துருக்கோம், கெட் டுகெதர் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி ஹிந்தி செமினார் இருக்குது ஒரு 3 டேஸ் அதுக்கு கொடுத்துருக்கோம். யோகா கிளாஸ் இது பண்ணியிருந்தாங்க, அங்கேயே ஒரு கேம்ப் மாதிரி போட்டிருந்தாங்க, அதுக்கு ஒரு 4 டேஸ் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு ஆனால் 1 வீக் பிஃபோர் முன்னாடி ஆர்டர் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. 1 வீக் ஆர் 10 டேஸ் பிஃபோர் முன்னாடி.
காலேஜ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வருவாங்க. காலேஜ் பசங்க வந்து அப்பப்போ அவங்க பார்ட்டிஸ்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாமே வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி பார்ட்டிஸ்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் வந்து சாப்பிட்டாரு. அவர் ரொம்ப பிடிச்சி போய் 20-25 பேர் வந்தாங்க. மறுபடியும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அவங்களும் வந்து விரும்பி சாப்பிட்டு போயிட்டு பார்சலும் வாங்கிட்டு போனாங்க. அவங்க கரூர்லேருந்து வந்தவங்க. மேப்பில் லொக்கேஷன் பார்த்துட்டு நியூட்ரிஸ் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் பார்த்துட்டு பிடிச்சி நம்ம கடைக்கு வந்து எல்லாரும் வந்து விரும்பி சாப்பிட்டுட்டு போனாங்க. ஸ்டால்ஸ்லாம் எதாவது போடுவீங்களா? போட்டுட்ருக்காங்க. இப்போ எங்கே ஃபங்க்ஷன் நடந்தாலும் இப்போ எங்களுக்கு ஸ்டால் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அப்படின்னா என்ன ஃப்ளேவர்ஸில் வேணும்னு கேட்குறோம். இல்லை அப்படின்னா காமனாக வேணும்னா நாங்களே ஒரு 4-5 வெரைட்டி எடுத்துகிட்டு போய் ஸ்டால் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. உங்க கடையில மிஸ் பண்ணாம சாப்பிட வேண்டிய ஐஸ்கிரீம்ஸ் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கா? பார்த்தீங்கன்னா 20 ரூபாயில வந்துட்டு எல்லாமே நிறைய லைக் பண்ணுறது வந்து ஓரியோ, அடுத்து காட்டன் கேண்டி, பிஸ்தா, ப்ளூபெர்ரி, காட்டன் பெர்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லைக் பண்ணி, பிளாக் கரண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணி சொல்லுவாங்க. 30 ருபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா வரவங்கள குல்ஃபி மட்டும் பாதாம் குல்ஃபி சாப்பிடாத ஆளே இல்லைங்கிற மாதிரி பாதாம் குல்ஃபி, நியூட்ரிஸ் குல்ஃபி, கேலக்ஸி அதை விட பெட்டராக இருக்குங்க. எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்கும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது எங்ககிட்ட. நீங்கள் சக்தி வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம கடைக்கு வாங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா 10 o'clockலேருந்து நைட் 10:30 வரைக்கும் இருக்குது நம்ம கடை. வந்து நம்ம கடையில் வந்து டேஸ்ட் பாருங்கள். டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு உங்கள் ரிவ்யூ எனக்கு வேணும். உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் எதாவது இருந்தாலும் ஆர்டர் கொடுங்க. உங்களுக்கு கரெக்டான டைமுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோம். பர்ஃபெக்டாகவும் செஞ்சு கொடுப்போம். எந்த ஒரு ரிமார்க்ஸ் இல்லாமல் நீட்டாக பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கிலோ, 1/2 கிலோ, 5 கிலோ, 1 kg அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி பேக் வருதுங்க. நெக்ஸ்ட் மந்த்து வந்து லான்ச் ஆகுது. அதே மாதிரி இன்னும் நியூ ஐட்டம்ஸ் வந்து ஸ்கூப் மாடலில் வந்து நியூ ஐட்டம்ஸ் நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆகுது. சத்தியமங்கலத்தில் வடக்குப்பேட்டையிலேருந்து சுந்தர் மஹால் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் பேக்கரிக்கு பக்கத்தில் நியூட்ரி சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லொக்கேட் ஆயிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சத்யா தேட்டர். சத்யா தேட்டருக்கு ஒரு 2 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் நம்மளுக்கு கடை. நேம் என்னடா? ஓகே. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 6th போற. கடைக்கு அடிக்கடி வருவியான்னு இருக்குது. வருவியா? எப்ப வந்துட்டு இருக்க? சூப்பர் சூப்பர். என்னென்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்க? என்னென்ன சாப்பிட்டுருக்கீங்க? Black forest, blueberry, red velvet, cotton candy, boost. இது நிறைய ஐட்டம்ஸ் சாப்பிட்டுருக்கேன். நிறைய ஐட்டம்ஸ் சாப்பிட்டுருக்கேன். குல்ஃபியெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா? உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது? பிஸ்தா குல்ஃபி. பிஸ்தா குல்ஃபி ரொம்ப பிடிச்சது. வீட்டில் பேரண்ட்ஸ் வாங்கிட்டு போயிருக்கீங்களா? பார்சல் வாங்கிட்டு போயிருக்கீங்க. ஓகேடா. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? அவங்களுக்கு பிஸ்தா குல்ஃபி தான் பிடிச்சிருந்தது. ஓகேடா. இந்த இடத்துல இந்த கோயிலுக்கு வரும்போது வந்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் சாக்லேட்ல சாப்பிட்றது எல்லாமே வந்து இந்த ஐஸ்கிரீமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் வந்து காட்டன் கேண்டி ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து வீட்டில் போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அவங்களோட வந்தேன். அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூட ஆர்டர்ஸ்லாம் சூப்பராக கிடைக்கும்னு சொன்னாங்க. இதில் வந்து எனக்கு ஓடியும் காட்டனவே ரொம்ப பிடிச்சிது. நம்ம சாப்பிட்ற சாக்லேட்ஸ் கூட எங்களுக்கு ஐஸ்கிரீமா கிடைக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக மட்டும் சூப்பராக இருக்கும். நான் இங்க வந்தது தெரியாது. என் ஃப்ரெண்டு தான் சொல்லி என்னை கூட்டிட்டு வந்தோம். நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு, லோ காஸ்ட்லி இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. பிளாக் கலர் நல்லா இருக்குது. சூப்பரா இருக்குதா? ஃப்ரூட்ஸ் வந்து ரியல் ஃப்ரூட்ஸ் டெண்டர் கோகனட் நிறைய இருந்துச்சு. டெண்டர் கோகனட் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த இது சாப்பிட உள்ள ஃப்ளேவர் இறங்கிட்டே இருக்கு. சம்மன் இருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. யம்மியா இருக்குங்களா? எப்படி இருக்குங்க? அருமையா இருக்கு. 3வது ரவுண்ட் போயிட்டோம். மாவால வந்து குல்ஃபியில 2 வெரைட்டியும் 100 சாக்லேட் சாப்பிட்டுருக்கோம். மேபி உட்காந்து இன்னொரு 10 வாட்டி சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன்.
சரி சரி 20 rupeesக்கு திகட்டாம ரொம்ப ஸ்வீட் எல்லாமே கரெக்டா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. ரேட் எல்லாம் பரவாயில்லைங்களா ரேட் சார்? எல்லாம் ரொம்ப Reasonable. நல்லா இருக்கு, ரீசனபிளா இருக்கு. 20 rupeesக்கு இவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே தேங்க்யூ. வெரைட்டிஸ் எப்போ நிறைய இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து சக்திமார் எப்போ வந்தாலும் இங்க வந்து நோட்டீஸ்ல வந்து சாப்பிடுவோம். ஓகே தேங்க்யூ. இது 3வது வந்து ம். சாப்பிடுவோம். வெரைட்டிஸ் நிறைய இருக்கு, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. ஒன்று நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரேட் நல்லா பெஸ்ட்டாக சீப்பாக இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் வந்து சாப்பிட்டு பாருங்க. ஓகே தேங்க்யூ. தேங்க்ஸ் வெரி மச். இந்த வீடியோ பார்க்குறீங்க மறக்காம மேங்கோ ஃபுட் டீம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மேங்கோ ஃபுட் யூடியூப் சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.